பிசாசுகளும் பன்றிக்கூட்டமும். அவர் அக்கறையிலே கெர்கசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றிக் கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றிக் கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றிக் கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். பிசாசு பிடித்திருந்த 2 மனுஷர்களிடமிருந்து இயேசு கிறிஸ்து அந்த பிசாசுகளை துரத்தினார். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக வல்லமையை காண்பிப்பதற்காக இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிற்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருப்பதோடு பாதாளத்தின் அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாதாளத்தின் திறவுகோல்களும் இயேசு கிறிஸ்துவிடமே உள்ளன. இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தில் அசுத்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தினார். பிசாசு பிடித்திருந்த எல்லோரையும் சொஸ்தமாக்கினார். இஸ்ரவேல் வீட்டாரில் காணாமல் போன ஆடுகளுக்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அதே வேளையில் சாத்தான் மீது தமது வெற்றியை நிரூபிப்பதற்காக இயேசு கிறிஸ்து பிசாசுகளையும் துரத்துகிறார். இந்த சம்பவத்தில் கூறப்பட்டிருக்கும் 2 மனுஷரையும் ஏறக்குறைய 2000 பிசாசுகள் பிடித்திருந்தன. இவை தங்களுடைய பெயரை லேகியோன் என்று அழைத்துக் கொண்டன. இந்த பிசாசுகள் அநேகராக இருந்தபடியினால் இவர்களுக்கு லேகியோன் என்னும் பெயர் உண்டாயிற்று. பிசாசு பிடித்திருந்த 2 பேர். அவர் அக்கறையிலே கர்கசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. பிசாசு பிடித்திருந்த 2 பேரும் பிரேத கல்லறைகளில் தங்கியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கர்கசேனர் நாட்டிற்கு வந்தபோது இவ்2 மனுஷரும் பிரேத கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். ஜனங்கள் பொதுவாக பிரேத கல்லறைகளின் பக்கம் போக மாட்டார்கள். ஆனால் இந்த பிசாசுகளோ தங்களுக்கு பிரேத கல்லறைகளையே சுகமான வாசஸ்தலமாக கொண்டுள்ளன. பிரேத கல்லறைகளில் இருந்து எது புறப்பட்டு வந்தாலும் ஜனங்கள் அதை அசுத்தமானதாகவே காண்பார்கள். இந்த பிசாசுகள் மிகவும் கொடியவை. தங்களை தாங்களே கட்டுப்படுத்தி ஆளுகை செய்யும் வல்லமை இந்த பிசாசுகளிடம் இல்லை. ஆகையினால் அந்த வழியாக யார் வந்தாலும் அவர்களை அச்சுறுத்திக் கொண்டிருந்தன. இதனால் ஒருவனும் இந்த பிசாசுகள் இருக்கும் பிரேத கல்லறைகள் வழியாக நடந்து போவதில்லை. பிசாசுகள் மனுஷருக்கு சத்துருக்களாகவே இருக்கின்றன. மனுஷரை அச்சுறுத்துகின்றன. மனுஷருக்குள் பகையை உண்டு பண்ணி ஒருவரை ஒருவர் சண்டையிட வைக்கின்றன. ஒருவருக்கொருவர் உதவி செய்வது தெய்வீக சுபாவம். ஒருவருக்கொருவர் சண்டை போடுவது பிசாசின் சுபாவம். ஒருவருக்கொருவர் அன்பாக பேசுவது தெய்வீக சுபாவம். ஒருவரை ஒருவர் அச்சுறுத்துவது பிசாசின் சுபாவம். பெருமை, பொறாமை, பழிவாங்குதல், விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவை அனைத்தும் பிசாசின் குணங்களாகும். மனுஷருடைய சமுதாயம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் நம்மை விட்டு பிசாசின் குணங்கள் அகற்றப்பட வேண்டும். பிசாசு பிடித்திருந்த 2 பேரிடமும் பிசாசின் குணம் வெளிப்படுகிறது. ஆகையினால் இவர்களால் பட்டணத்தில் தங்க முடியவில்லை. மற்றவர்களும் இவர்களோடு பழக விரும்பவில்லை. இவர்களை பிடித்திருந்த பிசாசுகள் இவ்2 மனுஷரையும் தனிமைப்படுத்தி பிரேத கல்லறைகளுக்கு அழைத்து வந்துவிட்டன. கெர்கசேனருடைய பட்டணம் என்பது கதரேனர் பட்டணம் அல்ல. கதரேனருடைய பட்டணத்தில் இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை அழைத்த பின்பு
பிசாசு பிடித்த ஒருவனை மட்டும் குணமாக்கினார். அக்காலத்தில் குகைகளில் பிரேத கல்லறைகளை வெட்டி வைத்திருப்பார்கள். ஊருக்கு வெளியே துரத்தப்பட்டவர்கள் இங்கு வந்து அடைக்கலம் புகுவது வழக்கம். இயேசுவே தேவனுடைய குமாரனே. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். பிசாசு பிடித்திருந்த 2 மனுஷரும் கொடியராக இருந்தார்கள். ஆகையினால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. யாரும் போக முடியாத வழியில் இயேசு கிறிஸ்து போகிறார். இயேசு கிறிஸ்துவை பிசாசுகளால் தடை பண்ண முடியாது. பிசாசுகளை இயேசு கிறிஸ்து சங்கிலிகளால் கட்டி சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் பிசாசுகளின் மீது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரமும் தெளிவுபடுத்தப்படுகிறது. மனுஷர்கள் பிசாசுகளை கட்டி வைத்தால் அவை அந்த சங்கிலிகளை உடைத்துவிட்டு தப்பித்துவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவற்றை கட்டும்போது அவை சிறைப்பட்டதாகவே இருக்கும். அவற்றால் தப்பிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் அருகில் பிசாசு பிடித்திருந்த 2 மனுஷரும் வருகிறார்கள். அவர்களுக்குள் இருந்த பிசாசுகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு விரோதமாக போராடுகின்றன. எங்களுக்கும் உமக்கும் என்ன என்று கேள்வி கேட்கின்றன. பிசாசுகள் இயேசுவிடம் பேசும்போது பரிசுத்தவான்களைப் போலவே பேசுகின்றன. இயேசு கிறிஸ்துவை இயேசுவே தேவனுடைய குமாரனே என்று அழைக்கின்றன. இது நல்ல வார்த்தைதான். இந்த வார்த்தையை நம்பும்போது நமக்கும் இதனால் ஆசீர்வாதம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்னும் சத்தியம் பிசாசுகளுக்கும் தெரியும். இந்த சத்தியத்தை பிசாசுகளும் விசுவாசித்து கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அங்கீகரிக்கின்றன. ஆனாலும் இந்த பிசாசுகள் இன்னும் பிசாசுகளாகவே இருக்கின்றன. தேவனை பற்றிய அறிவு பரிசுத்தவான்களுக்கும் உள்ளது, பிசாசுகளுக்கும் உள்ளது. பிசாசுகள் கோபத்தை வெளிப்படுத்தும், பரிசுத்தவான் அன்பை வெளிப்படுத்துவான். பிசாசுகள் இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்கும் உமக்கும் என்ன என்று கேட்கின்றன. உண்மையில் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அவர்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. தேவனுடைய தெய்வீக அன்பு விழுந்து போன மனுஷருக்கு தேவைப்படுகிறது. விழுந்து போன தேவதூதர்களோ தேவனுடைய தெய்வீக அன்பை புறக்கணித்து விட்டன. இயேசுவை தேவனுடைய குமாரனே என்று பிசாசுகள் அழைத்ததினால் அவை தேவனுடைய தெய்வீக அன்பை ஏற்றுக்கொண்டுள்ளன என்று பொருள்படாது. இக்காலத்திலும் இயேசு கிறிஸ்துவை சிலர் தேவனுடைய குமாரனே என்று அழைத்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாகவும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தங்களை ஆளுகை செய்வதற்கு பிசாசுகள் விரும்புவதில்லை. அவை இயேசுவுக்கு சத்துருவாக இருக்கின்றன, இயேசுவை பகைக்கின்றன. இயேசுவுக்கு விரோதமாக பிசாசுகளுக்குள் விரோதம் நிறைந்திருக்கிறது. பிசாசுகள் இயேசு கிறிஸ்து தங்களுடைய நியாயாதிபதியாக அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்து மகா நியாய தீர்ப்பின் நாளின் போது பிசாசுகளை நியாயம் விசாரித்து அவற்றை எரிகிற அக்கினியில் தள்ளுவார். எங்களுக்கும் உமக்கும் என்ன என்று பிசாசுகள் இயேசுவிடம் கூறினாலும் இயேசுவுக்கு அவற்றை நியாயம் தீர்க்கும் அதிகாரம் உள்ளது. இது பிசாசுகளுக்கும் தெரியும். ஆகையினால்தான் எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று பிசாசுகள் இயேசுவிடம் கேட்கின்றன. இந்த மனுஷரை விட்டு எங்களை வெளியேற்றினால் எங்களுக்கு வேதனை உண்டாகும். இந்த மனுஷரை எங்களால் இனிமேல் வேதனைப்படுத்த முடியாது என்று பிசாசுகள் இயேசுவிடம் முறையிடுகின்றன. ஓரிடத்தில் வாசம் பண்ணும் பிசாசுகளை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவது, பிசாசுகளை கட்டுவது, அவை தீங்கு செய்யாதவாறு அவற்றை தடுப்பது ஆகிய அனைத்துமே பிசாசுகளுக்கு வேதனைப்படுத்தும் செயலாகும். நம்மையும் நன்மை செய்ய விடாதவாறு தடுக்கும் எல்லா கிரியைகளும் பிசாசின் கிரியைகளே. தங்களை வேதனைப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார் என்பதை பிசாசுகள் தெரிந்து வைத்திருக்கின்றன. மகா நியாய தீர்ப்பு நாளின் போது இயேசு கிறிஸ்து அவற்றை நியாயம் விசாரித்து எரிகிற அக்கினியில் தள்ளுவதே பிசாசுகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் காலம். அந்த காலத்திற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து தங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்திருப்பதாக பிசாசுகள் முறையிடுகின்றன. அந்த காலம் வரையிலும் தங்களுக்கு மனுஷரை பிடித்து அவர்களை அலைக்கழிப்பதற்கு உரிமை உள்ளதாக இயேசுவிடம் வாதாடுகின்றன. பன்றிக்கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றிக்கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனே என்று அழைத்த போதிலும் மனுஷரை அலைக்கழிக்க தங்களுக்கு இன்னும் காலம் உள்ளது என்று பிசாசுகள்
விவாதம் பண்ணிய போதிலும் இயேசு கிறிஸ்துவோ அந்த பிசாசக்தி அவற்றால் பிடிக்கப்பட்டிருந்த 2 மனுஷரையும் அவற்றின் பிடியில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். இயேசுவின் சித்தம் பிசாசுகளுக்கும் தெரியும். தங்களை அவர் துரத்தி விடுவார் என்று பிசாசுகளும் எதிர்பார்க்கின்றன. நாங்கள் துரத்தப்படும் சமயத்தில் தங்களுக்கு ஒரு சகாயம் பண்ண வேண்டுமாறு இயேசுவிடம் வேண்டிக் கொள்கின்றன. நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றிக் கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று இயேசுவிடம் வேண்டுதல் செய்கின்றன. கர்கசேனர் நாடு யோர்தான் நதியின் அக்கறையில் உள்ளது. கர்கசேனரும் யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்களே. யூதர்களுக்கு பன்றிகள் அசுத்தமான மிருகம். இவர்கள் பன்றியின் இறைச்சியை புசிக்க கூடாது. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி யூதருக்கும் பன்றிகளுக்கும் சம்பந்தமில்லை. தாங்கள் பிடித்திருந்த இவ்விரண்டு மனுஷரையும் விட்டு வெளியேறினால் வேறு எங்கு போய் வாசம் பண்ணுவது என்று பிசாசுகள் சுற்றி பார்க்கின்றன. அங்கே கொஞ்சம் தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி பன்றிகள் யூதருக்கு அசுத்தமானவை என்பது பிசாசுகளுக்கும் தெரியும். பிசாசுகள் எப்போதுமே அசுத்தத்தில் தான் வாசம் பண்ணும். அசுத்தமான பிசாசுகள் அசுத்தமான இடத்திற்கு போக விரும்புகின்றன. கூட்டமாக மேய்ந்து கொண்டிருக்கும் பன்றிகள் கர்கசேனருடைய சொத்துக்களாகும். மனுஷரை அழிக்க முடியவில்லை என்றாலும் அவர்களுடைய சொத்துக்களை அழிக்க வேண்டும் என்று பிசாசுகள் தந்திரம் பண்ணுகின்றன. மனுஷருடைய சரீரத்தை ஆளுகை செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தரை விட்டு விலக்க வேண்டும் என்று பிசாசுகள் முயற்சி பண்ணுகின்றன. இந்த பன்றி கூட்டங்களை அழித்துவிட்டால் கர்கசேனர்கள் தங்களுடைய சொத்துக்கள் அழிந்து போனதற்காக தங்களுடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க மாட்டார்கள் என்பது பிசாசுகளின் தந்திரம். பன்றிகள் செத்துப்போனால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உபகாரம் பண்ணுகிறவருக்கு பதிலாக உபத்திரவம் பண்ணுகிறவராக கருதப்படுவார் என்பது பிசாசுகளின் யோசனை. தங்கள் மீது இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள அதிகாரம் பிசாசுகளுக்கு நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்துவின் அனுமதி இல்லாமல் தங்களால் எதையும் செய்ய முடியாது என்பதை பிசாசுகள் உணர்ந்திருக்கின்றன. ஆகையினால் பன்றிக் கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடுக்குமாறு இயேசுவிடம் பிசாசுகள் வேண்டிக் கொண்டன. இயேசுவின் அனுமதி இல்லாமல் அவை பன்றிக் கூட்டத்தில் கூட போக முடியாது. பன்றிகளை கூட பிசாசுகளால் சேதப்படுத்த முடியாது. பிசாசுகளுக்கு அவ்வளவுதான் வல்லமை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள் பிசாசுகள் உட்புகுந்து நம்மை அலக்களிக்காதவாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தமது இரத்த கோட்டைக்குள் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். நமது ஜீவியம் கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் பிசாசானவனால் நம்மை தொட முடியாது. போங்கள். அதற்கு அவர் போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றிக் கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றிக் கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டில் இருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. பிசாசுகள் வேண்டிக் கொண்டபடியே இயேசு கிறிஸ்து அவற்றை பன்றிக் கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடுக்கிறார். யோபுவை சோதிக்க வேண்டும் என்று சாத்தான் தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணிய போது கர்த்தர் சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தது போல இங்கு இயேசு கிறிஸ்து பிசாசுகளுக்கு அனுமதி கொடுக்கிறார். தேவனுடைய பரிசுத்த சித்தம் நிறைவேறுவதற்காகவும் தேவநாம மகிமைக்காகவும் பரிசுத்தவான்களின் பிரயோஜனத்திற்காகவும் சில சமயங்களில் தம்முடைய பரிசுத்தவான்களை சோதிப்பதற்கு சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார். கர்கசேனரை தண்டிப்பதற்காகவே பிசாசுகளை அவருடைய பன்றிக் கூட்டத்தில் போகுமாறு அனுமதிக்கிறார். கர்கசேனர்கள் யூதர்கள். இவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி பன்றியின் இறைச்சியை புசிக்க கூடாது. ஆனால் கர்கசேனர்களோ பன்றிகளை கூட்டமாக வளர்த்து நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக பன்றி இறைச்சியை புசித்து வருகிறார்கள். தீமை என்று தெரிந்தும் அதை செய்கிறார்கள். ஆகையினால் இயேசு கிறிஸ்து அவர்களை தண்டிக்கிறார். பிசாசுகள் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படுகின்றன. அவை உடனே அவ்விரண்டு மனுஷரையும் விட்டு புறப்பட்டு பன்றிக் கூட்டத்தில் போயின. பிசாசுகள் சோம்பேறியாக இருப்பதில்லை. அவை அதிக சுறுசுறுப்பானவை. தங்களுக்கு அனுமதி கிடைத்தவுடன் எவ்வித காலதாமதமும் பண்ணாமல் உடனடியாக பன்றிக் கூட்டத்தில் போயின. தீங்கு செய்வதில் சாத்தான் காலதாமதம் பண்ணுவதில்லை. பிசாசுகள் பன்றிக் கூட்டத்தில் போனபோது பன்றிக் கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டில் இருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்திலே மாண்டு போயின. மாண்டு போன பன்றிகளின் எண்ணிக்கை சுமார் 2000 ஆகும். பிசாசின் மூலமாக உண்டாகும் அழிவு எப்போதுமே ஏராளமாக இருக்கும். இங்கு பிசாசுகள் 2000 பன்றிகளை அழித்து போட்டன.
காலதாமதம் பண்ணாமல் பிசாசுகள் விரைவாக செயல்படுகின்றன. இதே பிசாசுகள் மனுஷருடைய உள்ளத்திலும் கிரியை நடப்பித்து அவர்களை பாவம் செய்ய விரைந்தோடுமாறு தூண்டுகின்றன. தேவனுக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் போகுமாறு மனுஷரை வஞ்சிக்கின்றன. பிசாசுக்கு இடம் கொடுத்தால் அழிவு நிச்சயம். பன்றி மேய்த்தவர்கள். அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். தாங்கள் மேய்த்த பன்றி கூட்டங்கள் உயர்ந்த மேட்டிற்கு ஏறினதையும் அங்கிருந்து கடலிலே பாய்ந்து மாண்டு போனதையும் அவற்றை மேய்த்தவர்கள் காண்கிறார்கள். தங்களுடைய பன்றிகள் எல்லாம் செத்துப்போனது அவர்களுக்கு பேரிழப்பாக உள்ளது. 2 மனுஷர்கள் பிசாசுகளின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்டு சொஸ்தமானதையும் பன்றி மேய்த்தவர்கள் காண்கிறார்கள். அவர்கள் சொஸ்தமானதை விட தங்களுடைய செத்துப்போனது அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக உள்ளது. தங்கள் பன்றிகளுக்குள் பிசாசுகள் உட்புகுந்ததை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. ஆனால் பிசாசு பிடித்த பன்றிகள் செத்துப்போனது அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த காரியத்தை பட்டணத்தில் உள்ள யாவருக்கும் சொல்லுவதற்காக பன்றி மேய்த்தவர்கள் போகிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்திற்கு போகவில்லை. ஆனால் அவரை பற்றிய செய்தி அந்த பட்டணத்திற்கு செல்கிறது. நடைபெற்ற சம்பவத்தை கேள்விப்பட்ட பட்டணத்து ஜனங்கள் மிகுந்த ஆச்சரியப்படுகிறார்கள். இயேசுவை காண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது பிரியமோ அல்லது பாசமோ இல்லை. அவர் மீது இவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லை. அவருடைய வல்லமையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆவலும் இல்லை. தங்கள் பன்றிகள் செத்துப்போனது அவர்களுடைய உள்ளத்தில் உறுத்தலாக இருக்கிறது. பிசாசு பிடித்திருந்த 2 பேரை இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கியதற்காக அவர்கள் சந்தோஷப்படவில்லை. அவருடைய வல்லமையை கண்டு தங்கள் பட்டணத்திற்கு வர வேண்டும் என்று அவரை அழைக்கவில்லை. தங்கள் பட்டணத்தில் உள்ள வியாதியஸ்தரையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் இயேசுவினிடத்தில் அழைத்து வந்து அவர்களை சொஸ்தமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளவும் இல்லை. தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தங்களிடத்தில் அழைப்பதற்கு பதிலாக அவரை துரத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதைத்தான் சாத்தான் எதிர்பார்த்தான். அவன் விரும்பிய பிரகாரமாக இங்கு காரியம் நடைபெறுகிறது. பன்றிகள் செத்துப்போனால் பட்டணத்து ஜனங்கள் கோபம் அடைந்து இயேசு கிறிஸ்துவை தங்கள் ஊருக்குள் வரவிட மாட்டார்கள் என்று சாத்தான் எதிர்பார்த்தான். அவர்களுக்கு சரீர ஆத்தும சுகமாதலை விட மாம்சத்திற்குரிய ஐஸ்வர்யமே மேன்மையாக இருக்கிறது. பிசாசுகள் தான் பன்றி கூட்டத்தில் போய் அந்த பன்றிகளை கொன்று போட்டன. ஆனால் பட்டணத்து ஜனங்களோ பன்றிகள் செத்ததற்கு இயேசு கிறிஸ்துவே காரணம் என்று நினைக்கிறார்கள். தங்களது சொத்துக்களை அளிக்கும் இயேசு கிறிஸ்து தங்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். தேவனுடைய விளைச்ச நிலத்தில் சாத்தான் களையை விதைக்கிறான். ரட்சிக்கப்பட வேண்டிய கர்க்கசேனர் ஊர் ஜனங்கள் ரட்சகரையே தங்களுக்கு தேவையில்லை என்று புறக்கணிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ரட்சிப்பை விட அவர்களுக்கு பன்றிகள் தான் முக்கியமானதாக தெரிகிறது. இக்காலத்தில் கூட அநேகர் பிசாசுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து தங்கள் ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த இழப்புக்கு இயேசு கிறிஸ்துவே காரணம் என்று தவறாக நினைக்கிறார்கள். முதல் முறையாக ஒரு பட்டணத்தார் எல்லோருமாக சேர்ந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பட்டணம் கர்க்கசேனருடைய பட்டணமாக இருக்கலாம். யூதருடைய பிரமாணத்தின் பிரகாரம் பன்றி ஒரு அசுத்தமான மிருகம். அதற்காக அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை சுத்தமான நீதியான காரியங்களுக்காக யாருமே புறக்கணிக்கவில்லை.